வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, ஒரு மதுரை மண்ணையும், மனிதர்களையும் முக்கியமா ஒரு பெண்ணோட ஆளுமையும் பேசுகிற படமா வெளிவந்திருக்கிற தாய் கிழவி படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். சிவகார்த்திகேயன் தயாரிப்புல அறிமுக இயக்குனரான சிவகுமார் முருகேசன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல ஒரு பக்க கிராமத்து நகைச்சுவை படம் போல தெரிஞ்சாலுமே போக போக உறவுகளோட வலி, பெண்ணோட சுதந்திரம், பொருளாதார தேவை என பல பரிமாணங்களை பத்தி பேசுற படமா மாறுது. மதுரை மாவட்டம் காட்டுப்பட்டியில வாழும் பவுனு தாயிங்கிற கேரக்டர்ல ராதிகா நடிச்சிருக்காங்க. இவங்க தான் கதையோட மையனே சொல்லலாம். அவங்க ஒரு வட்டி தொழில் செய்பவரா வராங்க. அவர் வட்டி வசூலிக்க வராங்க அப்படின்னா அந்த ஊரே நடுங்குற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளவு தெனாவெட்டான போல்டான பெண்மணியா இருக்காங்க. பொதுவா தமிழ் சினிமால பாட்டி அப்படின்னா பாசத்தை பொழிவாங்க, தியாகம் செய்வாங்கங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆனா இதுல ராதிகா நம்ம ஊர்களை பார்க்க நிஜமான ஒரு நக்கல் பிடித்த ஒரு தைரியமான பாட்டியா வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். ராதிகாவுடைய நடை, உடை, உடல் மொழின்னு எல்லாமே மதுரை மண்ணுல வாழ்ந்த அந்த காலத்து பாட்டிகளோட பிரதிபலிப்பாதான் இருக்கு. கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அதிரடியான பவுனுதாய்க்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்படுது. கிட்டத்தட்ட கோமா நிலைக்கு போற ஸ்டேஜுக்கு போறாங்க. இத கேள்விப்பட்டு மனஸ்தாபத்தால பிரிஞ்சு போயிருந்த ராதிகாவுடைய 3 மகன்களான அருள்தாஸ், சிங்கமொழி, பாலசரவணன் மருமகளோட ஊருக்கு வராங்க. அவங்க வந்தது பாசத்தினால அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்ல. அங்கதான் ட்விஸ்டே வருது. ஊர் மக்களும் மகன்கள், மருமகள்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கிழவை சீக்கிரம் செத்து தொலைஞ்சாதான் நமக்கு நிம்மதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பந்தான் நகை வியாபாரியா இளவரசு உள்ள வராரு. அவர் மூலமா ஒரு செய்தியும் கிடைக்குது. பவுனுதாய் ரகசியமா 160 பவுன் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அந்த நகையெல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அது வரைக்கும் சாகணும்னு நினைச்சிட்டு இருந்த மகன்கள் 3 பேருமே சட்டென ராதிகாவை தனியார் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க. எப்படியாவது அவர் வாய் திறந்து நகை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டாரா அப்படிங்கறதா அவங்களோட நோக்கமா இருக்கு. அதுக்காக நகையெல்லாம் வித்து கடன்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி செலவு செய்யறாங்க. ராதிகா கடைசியில பேசுற வசனங்கள் எல்லாமே ஒவ்வொரு பொண்ணுக்கும் தேவையான வேத வாக்குனே சொல்லாங்க. பெண்கள் கண்டிப்பா சம்பாதிக்கணும், யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம புத்திசாலித்தனமா சேர்த்தும் வைக்கணும், அதுதான் உங்க பிற்காலத்துல உதவும் அப்படின்னு அவர் சொல்ற வசனங்கள் அருமையா இருக்கு. கொடுமைக்கார கணவன் வலி வேதனையை பொறுத்துட்டு பெண்கள் வாழணுங்கிற அவசியமே இல்ல, தேவைப்பட்ட மறுமணமும் செஞ்சுக்கலாங்கிற ஒரு புரட்சிகரமான பெண்ணிய சிந்தனையும் இயக்குனர் இதுல தெளிவா அழுத்தமாவும் பதிவு பண்ணியிருக்காரு. ராதிகாவோட மகளாக வர கடைசி விவசாயி ரேஞ்சல் மூலமா பெண்கள் படிக்கணும், சுயசார்போட வாழணுங்கிற செய்தியும் ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்க. படத்தோட பிளஸ் பாத்திரலாங்க. இதுல முழுக்க முழுக்க ராதிகாவோட படம்னே சொல்லலாம். ஒரு வழக்கமான பாசமுள்ள பாட்டி பிம்பத்தை உடைச்சு தெனாவெட்டான போல்டான மதுரை பெண்ணாக அவர் அசத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவருடைய உடல் மொழி, வசன உச்சரிப்பு படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். மதுரை மனம் மாறாம அங்க இருக்கிற மனிதர்களோட இயல்பு, கிண்டல், கேலி, வம்பு தும்புன்னு எல்லாமே இயக்குனர் மிக அழகா பதிவு பண்ணியிருக்காரு. பெண்கள் பொருளாதார ரீதியா சுதந்திரமாகவும் இருக்கணும், சுயசார்போட வாழணுங்கிறத கிளைமேக்ஸ் செய்தியா இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் தேவையான விஷயமாவும் சொல்லியிருக்காங்க. முனிஷ்காந்த், சிங்கமொழி, பாலசரவணன் அவங்களோட காமெடி ட்ராக் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். குறிப்பா சிங்கம்புலியோட கமல் ரசிகர் கதாபாத்திரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. விவேக் விஜயகுமாரோட ஒளிப்பதிவு நம்ம மதுரைக்கே கூட்டிட்டு போற மாதிரி இருக்குங்க. நிவாஸ் கே பிரசன்னோட பின்னணி இசை, பழைய பாடல்களை சரியா பயன்படுத்திய விதம் படத்துக்கு இன்னொரு எனர்ஜியை கொடுக்குது. ஆனா படத்துல மைனஸும் இல்லாம இல்லைங்க. படத்துல 2ஆம் பாதியில வர ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட காட்சிகள் கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இன்னும் சில இடங்கள்ல ராதிகாவோட காட்சிகளை அதிகப்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அவர் கோமா நிலையில இருக்கும்போது மற்ற கதாபாத்திரங்களோட நகர்வு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்துல தாய் கிழவி வெறும் நகைச்சுவை படம் மட்டும் இல்லைங்க, பெண்களோட தன்னம்பிக்கையை பேசும் படமாவும் இருக்கு. சில இடங்கள்ல வேகம் கம்மியா இருந்தாலுமே படத்தோட கருவும் ராதிகாவோட நடிப்பும் படத்தை காப்பாத்துது. இது ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவினே சொல்லலாம். தாராளமா எல்லாரும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.